உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய்க்கு எதிராக பாலியல் குற்றம் சாட்டிய பெண் வருகின்ற 26ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று விசாரணை குழு உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது நீதிமன்ற முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் கடந்த 20ஆம் தேதி பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தினார். இது தொடர்பாக அவர் நீதிபதிகளுக்கு எழுதிய கடிதத்தில் கோகாய் தனக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறியிருந்தார். நாடு முழுவதும் அதிர்ச்சியலையை ஏற்படுத்திய இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி எஸ்.ஏ. போப்டே தலைமையில் நீதிபதிகள் என்.வி. ரமணா மற்றும் இந்திரா பானர்ஜி ஆகியோர் கொண்ட விசாரணை குழு நேற்று அமைக்கப்பட்டது. இந்நிலையில் தலைமை நீதிபதி மீது பாலியல் குற்றம் சாட்டிய பெண் அவர் சார்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று விசாரணை குழு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. உச்சநீதிமன்ற வளாகத்தில் ரகசிய அறையில் வருகிற 26ஆம் தேதி நடைபெறவுள்ள விசாரணையில் சம்பந்தப்பட்ட பெண் ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் விசாரணை தொடர்பான தகவல்கள் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்து ரகசியம் காக்கப்படும் எனவும் போப்டே தலைமையிலான விசாரணை குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய்க்கு எதிராக செயல்பட லஞ்சம் வழங்க முற்பட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் சிபிஐ இயக்குநரின் ஆலோசனையை பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கோகோய்க்கு எதிராக செயல்பட சிலர் தன்னை அணுகியதாகவும் அதற்காக லஞ்சம் தர முற்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் உத்சவ் பெயின்ஸ் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான வழக்கு நீதிபதி அருண் மிஸ்ரா அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது லஞ்சம் வழங்குவதற்காக தொடர்பு கொண்ட வீடியோ மற்றும் ஆவணங்கள் அடங்கிய ஆதாரங்களை உத்சவ் தாக்கல் செய்தார். இதன் பேரில் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு டெல்லி காவல் ஆணையர் அமுல்யா பட்நாயக் சிபிஐ இயக்குநர் மற்றும் புலனாய்வுத்துறை தலைவரிடம் ஆலோசனை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் அழைப்பு விடுத்துள்ளது. இவர்களுடன் சற்று நேரத்தில் நீதிபதி ஆலோசனை நடத்த இருக்கிறார்.